Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 407 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு டீம் சும்மா கெத்தா ரேஸுக்கு வந்து நின்னாங்கல்ல. ரேஸ் ஸ்டார்ட்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நின்னுட்டு இருந்தா அப்புறம் என்னடா ரேஸ், அதனால பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ரெண்டு பேர்த்துக்கு நீ ஆனாங்கிற போட்டி. அவனுங்க அந்த ஓரை வச்சு ஒரு இடி இடிப்பானுங்க. நம்மளோடதோ தம்மா குண்டு இருக்குது, அவ்வளவு பெருசு வந்து இடிச்சதுன்னா என்ன ஆகும்? அப்படியே அங்க இருக்க கடைக்குள்ள எல்லாம் பூந்து ஏறிட்டு வெளியே வருவாங்க. லூஃபிக்கெல்லாம் கொல்லா காண்டாவும் கொய்யாலைகளா சீட்டிங்காடா பண்றீங்கன்னு. அதுலயும் ப்ரூக்கோட கண்ணு ரெண்டுக்குள்ள மீனுங்க நீந்திட்டு இருக்கும். மீன் கடைக்குள்ள மோதிட்டானுங்க போல. ஏண்டா விளையாடுற நேரமாடா இது, சாட்டு புட்டுன்னு வேகமா போங்க, அவங்க முந்திட்டு போறாங்கன்னு சொல்லி மாவனுகளை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த நமியும் மாவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடவே சேர்ந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு ஓட முடியல. அதனால இந்த ஃபிளைங் ஃபிஷ் ரைடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த ஃபிளைங் ஃபிஷை தூக்கிட்டு சர்ன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த ஓரும் சும்மா வேகமா போயிட்டு இருக்கும். ஹாக் பேக்கு செம ஹாப்பி, நாங்க தான் ஜெயிக்க போறோம், எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு. அந்த டைம் சட்டனா டம்முன்னு ஒரு சவுண்டு, இவங்களோட வண்டி மூவே ஆகாது. என்னடான்னு பார்த்தா ஜோம்பிஸ்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பின்ன பில்டப் பண்ணலாம், அதுக்கு இவ்வளவு பெரிய சைஸுக்கா பில்டப் பண்ணி பில்டப் பண்ணுவானுங்க. சோ கீழ இருக்க ஜோம்பிஸால தூக்கிட்டு ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. அப்சலமும் பெரோனாவும் பச்சை பச்சையா திட்டுவாங்க, சீக்கிரமா தூக்கிட்டு ஓடுங்கடா விளக்கணைகளான்னு. ஏன்னா இப்படி அவங்க நின்னுட்டு இருந்தாங்கன்னா பின்னாடி இருந்து வரவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. ஆனா ஹாக் பேக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அவனுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்குது. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு லிவரை மட்டும் இழுப்பான். பார்த்தா ஸ்டேரிங் மாதிரி ஒண்ணு வரும். அந்த ஸ்டேரிங் இழுத்தவன அந்த ஓரோட காலு கையை அப்படியே மடங்குமா. ஆமா, அப்படி என்ன பண்றான் இவன்? அத்தனை பேரும் அப்படியே வியந்து போய் பாத்துட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா சடனா கையை கால வீல் வந்து சும்மா சல்லுன்னு பிச்சுக்கிட்டு போகும். இத பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் வாய பொளந்துருவாங்க. என்னடா என்னென்னமோ விதையெல்லாம் காட்டுறானுங்கன்னு. பிராங்கி ஒன்னு இழிச்சுக்கிட்டு வாவ் டெகால்டி வேலை பண்றானுங்களா, நம்மளோட உண்மையான பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கோலவை தூக்கி லூஃபி கிட்ட கொடுத்து அதை முன்னாடி இருக்க வாயில போட சொல்லுவான். சரி ரைட்டுன்னு போட்ட அடுத்த செகண்ட் இவங்களுக்குமே 4 பக்கமா வீல் வரும். பிராங்கி எல்லாத்தையும் வண்டியில ஏற சொல்லுவான். சரி ஓகேன்னு ஏறின அடுத்த செகண்ட் சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போகும். அதுவும் எப்படி அவங்களையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு வேகத்துல வருவாங்க. இத பார்த்துட்டு அப்சலம் பச்சை பச்சையா திட்டுவான். ஏய் நீங்க எல்லாம் கேம தப்பா விளையாடுறீங்க, ரூல்ஸ் படி இப்படி பண்றதெல்லாம் தப்பும்பா. எப்படி இவனுங்க பண்ணா அது கரெக்ட், மத்தவங்க பண்ணா அது தப்பு. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் அவனுங்களும் மாத்தி 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 ஏதோ ரேஸுக்கு போற மாதிரி சல்லு 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 சல்லுன்னு பூந்து போவாங்க. ஒரு டைம் அவன் ஓவர்டேக் அடிப்பான், ஒரு டைம் இவங்க ஓவர்டேக் அடிப்பாங்க. நம்ம ஆளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால சல்லு சல்லுன்னு பூந்து போயிடுறாங்க. ஆனா அவனால அது முடியல, சைஸ் ரொம்ப பெருசு இல்ல. சோ கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு முட்ட வேண்டி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுக்கு தான் ரிஸ்க். அதனால அந்த அப்சலம் என்ன பண்ணிடுவான், அவங்கள பொலந்து கட்டிடுறேன்னு சொல்லி கெனானை வச்சு ஷூட் பண்ணுவான். பிராங்கியும் அப்படிக்கா இப்படிக்கான்னு வீல திருப்பி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஆனா கடைசியில ஒரு கட்டத்துல இவங்களால எஸ்கேப் ஆக முடியாம மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. அதுவும் எங்க தண்ணியில. அவங்க விழுந்தத பார்த்தோன்னா நம்ம எல்லாம் பயங்கரமா பீதி ஆயிருவா, ஐயோ விழுந்துட்டானேன்னு. இங்க இந்த ஹாக் பேக்கு செம ஹாப்பி, சூப்பர், இதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு. நமிமாவுக்கெல்லாம் கவலையாயிருச்சு, சே இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சேன்னு. ஆனா அந்த டைம் நம்மளுக்கு விழுந்த இடத்த பார்த்தா பபிள்ஸா வந்துட்டு இருக்கும். அந்த பபிள்ஸ் மூவாயி வேற போயிட்டு இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள சும்மா தண்ணிக்குள்ள இருந்து பீச்சுக்கிட்டு வெளியில ஃப்ரெஷ்ஷா வந்து நிப்பானுங்க. தரையில இருக்கும் போது டயரா இருந்த அந்த வீலு தண்ணியில அது பெடலா மாறிடுச்சு. சோ மாசா போயிட்டு இருப்பாங்க. அதுலயும் ப்ரூக்கோட வாய்க்குள்ள மீன் நாக்கு மாதிரி துள்ளி விளையாண்டுட்டு இருக்கும். அப்பதான் நமி வந்து ஹெல்ப் பண்ணுவா. என்னன்னா இவங்க தரையில போறதை விட இந்த ரிவர்ல போனா சீக்கிரமாவே போய் சேர்ந்துடலாம், அதனால இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க உடனே சூப்பர்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கத ஆப்போசிட்ல டர்ன் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஓரோட கூட்டம் பாத்துருவாங்க. என்ன ஆகும், உடனே ஜோம்பிஸ வவாலுக மூலியமா அனுப்பி விட்டு அட்டாக் பண்ண வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன சும்மாவா, அத்தனை பேரும் ஒன்னா இருக்காங்களே, முடிஞ்ச அளவுக்கு துவன்னு துவச்சு கட்டுவாங்க. ஆனா இன்னுமே அவங்க ஆளுங்க விடாம வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது பிராங்கிக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் கையில இன்னொரு வித்தியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லிவரை பிடிச்சி இழுப்பான். சோரோவும் சஞ்சியும் புசுக்குன்னு உள்ள விழுந்துருவானுங்க. எங்க போனானு பதறி அடிச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டோர் ஓபன் ஆகி அப்படியே ரெண்டு பேரும் கெத்தா வெளியில ஜம்ப் பண்ணி வருவாங்க. இப்படி ரெண்டு பேரும் வரத பார்த்தா வேற லெவல் மாசா இருக்கும். ஜோரோ என்ன பண்ணுவான், வந்த வேகத்துல ஒரு ஜம்பா போட்டு 36 பவுண்ட்ல அவனோட ஸ்வாட ஒரு ஸ்விங் பண்ணுவான். கோக்காமக்கா அங்க இருக்க வவ்வாலுங்க எல்லாமே காலி. எங்க வந்து யாருகிட்ட இப்படியே டிராவல் பண்ணி வந்தவங்க ஒரு வழியா ரேஸோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியா இருந்த கோலாவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு டேர்னை போட்டு அல்லுன்னு லேண்டுக்கு விடுவாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல அந்த வில்ல கூட்டம் வரும். இதுல என்ன மேட்டர்னா அவங்கள விட நம்ம ஆளுங்க லீடிங்ல இருக்காங்க, அதான் அவங்களுக்கு செம ஹாப்பி. அவங்களுக்கு கொல்ல காண்டாவும். இப்ப என்னன்னா மாடிப்படி ஏறி மேல போகணும். நம்ம ஆளுக்கு பிரச்சனை இல்ல, பெரிய சைஸ் வீலு சின்ன வண்டி, அதனால அப்படியே உருட்டி மேல தூக்கிட்டு போயிருவாங்க. இவனோட தான் எரும மாடு சைஸ்ல இருக்குது. என்ன பண்ணுவான், ஒரு பட்டன் அமுத்துவான். உடனே அவனோட ஒரு இதே கீழே கண்ணா பின்னான்னு டேமேஜ் ஆகும். என்ன இப்படி டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தா அடியில ஏதோ 2 கண்ணோட பயங்கரமா வரும். எங்க நம்மளுக்கு அதெல்லாம் எதையுமே கவனிக்காம கோல்ல மட்டும் போக்கஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க.
முடிச்சிருவாங்க. எண்டு பாயிண்டையும் பார்த்தாச்சு. இனி கண்ணு கெட்ட தூரம் தான். அப்படியே பொறுமையா நடந்து போனா கூட போதும், ஜெயிச்சிடலாம். ஜெயிக்க போறோம்னு செம ஹாப்பி. அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சீரப் பண்ணுவாங்க. போலாம் போலாம் போலான்னு வேகமா போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடுல வந்து ஒரு ஜம்ப். யாரு அந்த ஓரு? இத நம்மளுங்க எதிர்பார்க்கவே இல்ல. செமையா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு வேகமா வர முடியும்? ஒருவேளை இதுதான் இதோட நிஜ உருவமா இருக்குமோன்னு சொல்லி டவுட்ல சொல்லிட்டு இருந்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா அவனுங்க அப்படியே தூக்கிட்டு வரதோ இல்ல உருட்டிட்டு வரதோன்னு எதுவும் பண்ணல. பெரிய சைஸ் ஸ்பைடர் மங்கி ஒன்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டானுங்க. ரைட், ஓவர்டேக் பண்ணி வந்தாச்சு. ஜெயிக்கிற வழியை பார்க்க வேண்டியதானே. முட்டா பைய வில்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியே ஆகணும்ல. ஸ்பைடர் நெட்டை வச்சு நம்மளால மொத்தமா லாக் பண்ணிடுவானுங்க. இப்போ இவங்களால நம்ம வண்டியை உருட்டவே முடியாது. ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பிராங்கி கிட்ட கேட்டா அவன் சட்டையை கழட்டி பாப்பான். உள்ளுக்குள்ள எந்த ஒரு கோலாவுமே இல்ல. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம் மாவோ கீழே கடையில கோலா இருக்கதா பாப்பா. உடனே அந்த அடுக்க வேகமா போவாங்களா. இங்க இந்த முட்டா பாலுக வில்லனுங்க அதான் நம்மளால லாக் பண்ணியாச்சு. ஜெயிக்கிற வழியை பார்க்க வேண்டியதானே. அதுவும் இல்ல, நம்மளால அடிச்சு காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்த போவோம்னு சொல்லி ஒரு ஜம்ப போட்டு மேல விழுறதுக்காக வேகமா வருவானுங்க. அந்த டைம் நமியும் மாவும் சேர்ந்து வின் பண்ணுங்கன்னு சொல்லி கோலா பெட்டியோட தூக்கி வீசுவாங்க. அத லூஃபி அலேக்கா புடிச்சு இவங்க கரெக்டா இவங்களை அட்டாக் பண்ற வரும்போது அவங்க வண்டி வாய்க்குள்ள போட்டு விட்டுருவாங்க. அப்ப பிராங்கி ஒரே ஒரு பட்டனை மட்டும் தான் அமுக்குவான். அவ்வளவுதான், பயங்கரமான பவர் வந்து ஒரே அடி. அப்படியே எல்லாம் மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் எல்லாரும் கத்துற சவுண்ட் கேட்கும். ஒண்ணு மிஸ்ஸிங். யாரான்னு பார்த்தா சின்ரி. அவ இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதா மக்கள் கூட்டத்தோட ஓரமா நின்னு அவ பாட்டுக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அட சண்டாளி கவுத்து பிட்டியன்னு சொல்லும் போது அடிச்சு புரண்டு போய் விழுவாங்க. அவ்வளவுதான், இவங்க ஓர் கம்ப்ளீட்டா காலி. இவங்களுக்கு டிராவல் பண்ணி போக ஷைன் எதுவுமே இல்ல. அப்போ லூஃபி கொலை கால வருவான். எப்பா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம், எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு அப்படியே சைலண்டா பேசுவானுங்க. ஏண்டா ஏண்டா பண்ற வேலையெல்லாம் தீம் பண்ணி ஃபெஸ்டிவலை கெடுத்து விட்டுட்டு என்னடா உங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி 3 பேருக்கு சேர்த்து வச்சு ஒரு குத்து. அவ்வளவுதான், பிளைங்ல அப்படியே வெண்மாலிக்கா போயிருவாங்க. அப்ப என்ன, கடைசியில நம்மளுக்கு தான் வின் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் செம ஜாலி. பாவ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு. இப்ப என்னன்னா பரிசு வழங்கும் நேரம். ஏன்னா எல்லாரும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப போட்டியை கொண்டு வந்து நீட்டினோட நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சந்தோஷம் தாங்கல. மில்லியன் பெரிய சுள்ள இருக்குதா அப்படின்னு வாங்க போவா. ஆனா அவரு அதை தரமாட்டேன் பாரு. எதுக்காகனா இவங்க ரேசால சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கலவரம் ஆயிருச்சு. சொல்ல போனா நிறைய டேமேஜஸ். அதை சரி பண்ண தேவைப்படுதுன்னு அவ ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிருவா. அப்ப பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சான்னு. நான் அவரு அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மொத்தம் இந்த கேம்ல ஜெயிச்சா 2 பரிசு கொடுப்பாங்க. ஒன்னு காசு, இன்னொரு 100 ஆண்டுகளா மறைச்சு வச்சிருக்க புனிதமான ஒரு ட்ரெஷர். அதுல என்ன இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்கம்மா. எல்லாத்துக்குமே செம ஆர்வம் உள்ளுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு. ஏன்னா 100 வருஷம் ஆச்சு இதை ஓபன் பண்ணி. அந்த இடமே பார்த்தா பல 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 பலன்னு இருக்கும். அதுவும் தங்க மாதிரியே ஜொலிக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் பயங்கரமா தானே வச்சிருப்பாங்க. இதோ உங்களுக்கான மேஜிக்கல் ட்ரெஷர்னு சொல்லி அப்படியே ஓபன் பண்ணுவான். தங்கம் ஜொலிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமா ஜொலிக்கும். எல்லாருமே அப்படியே மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்த மூஞ்சிங்க கடைசியில சொங்கி சுருங்கி போயிரும். என்னடான்னு பார்த்தா தங்கத்துல ஜட்டி வச்சிருப்பானுங்க. அட கன்றாவியே, என்ன கொடுமடா இதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ப்ரூக் சும்மா இல்லாம நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கீங்க, ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பீங்கம்மா. உடனே மூஞ்சிலேயே ஒரு குத்து தெரிச்சு அடிச்சு வந்து விழுந்துட்டு, ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன்னு சுத்தி முத்தி தேட ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் மூதேவிக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு. அட சண்டால பயல ப்ரூக்னு சொல்லி பச்சை பச்சையா சாப்பர் திட்டுவான். இப்படி கடைசியில ஜட்டியை வின் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி ஜாலியா ஃபன் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.